ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 5வது வசனம். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் இதோ தேவனையே நிந்திக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மைகளை கர்த்தர் தான் கொடுத்தார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டுமே ஒழிய மற்றவர்களை நாம் ஏளனமாக நினைக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை அவர் தான் கொடுக்கிறார் என்று சொல்லி உபாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒருவனை உயர்த்துவதும் ஒருவனை தாழ்த்துவதும் கர்த்தரே. ஒருவருடைய வாழ்க்கையில நிந்தையும் காரியங்களும் இருக்கும் பொழுது ஒருவன் ஏழையா இருக்கிறான், ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்று சொல்லும் பொழுது அவனை நாம் நிந்திக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. இதோ பாருங்கள், ஐஸ்வர்யவானையும் லாசரு ஓமையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஐஸ்வர்யவான் என்ன செய்தான்? ஒன்றும் லாசருவை அடிக்கவில்லை, அவனை தள்ளவில்லை, அவனுக்கு கேடு ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அவன் வாசலில் அமர்ந்திருந்த லாசருவை அவன் விசாரிக்காமல் போய்விட்டான் என்பதே அவன் மேல் எழுந்த ஒரு நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமே ஒழிய மாறாக மற்றவர்களை நாம் பரியாசம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு நல்ல கணவன் நல்ல மனைவி உங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு சகல வசதிகளோடு கூட சேர்ந்த பொருட்கள் இருக்கலாம், வீடு இருக்கலாம். ஆனால் அதை இல்லாதவர்களை பார்த்து ஏளனமாய் பேசாதிருங்கள், ஏளனமாய் நினைக்காதிருங்கள். நீங்கள் அவர்களை பேசும் பொழுது ஆண்டவரை நிந்திக்கிறவர்களாயிருக்கிறீர்கள், அவரை நீங்கள் இதோ குத்துகிறவர்களாயிருக்கிறீர்கள். எனவே தேவ ஜனமே, தேவனுக்குரிய பயத்தோடு நீங்கள் நடவுங்கள். எந்த ஏழையும் இதோ எந்த சூழ்நிலையிலும் ஏழையா இருக்கிற மனுஷனை பரியாசம் பண்ணாதிருங்கள், அவனை கேலி செய்யாதிருங்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சிலுவையை அவர்கள் சுமக்க வேண்டுமே ஒழிய அந்த சிலுவையை குறித்து நீங்கள் ஏளனமாக பேசாதிருங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ நம்முடைய கண்ணில் இருக்கிற விட்டத்தை பார்க்காதபடிக்கு இதோ நம்முடைய கண்ணிலே ஒரு பெரிய மரக்கட்டை விழுந்து கிடக்கிறது. ஆனால் மற்றவன் கண்ணில் இருக்கிற தூசியை பெருமையாக, மற்றவன் கண்ணில் இருக்கிற தூசியை நாம் மிகப்பெரிய குறையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் மற்றவர்களை ஏளனமாக நினைக்காதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்திருந்தால் தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அந்த ஏழையானவனுக்காக ஜெபிக்க வேண்டுமே ஒழிய அந்த ஏழையானவனை பரியாசம் பண்ணக்கூடாது. தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தைக்காக அவனை நாம் பரியாசம் பண்ணக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த ஏழையை தொடுகிறவன் கர்த்தரையே தொடுகிறவனாய் இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு, அவனுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட தண்டனை, அவனுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட சிலுவை, அவனுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட வியாதி வேதனை எதுவாய் இருந்தாலும் அவனும் கர்த்தரும் பார்த்து கொள்ளுவார்களே ஒழிய யாரையும் நிந்தித்து உங்கள் வாயினால் பேசாதிருங்கள், சிரிக்காதிருங்கள். அதற்கு நாம் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறவாதிருங்கள். எனவே உங்களுடைய ஆசீர்வாத தடைக்கு இந்த பரியாசம் பண்ணுதல் கூட ஒரு தடையாக இருக்கலாம். மற்றவர்களை ஏளனமாக உங்கள் சிந்தனையிலே நினைப்பது கூட உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கலாம். தேவஜனவே, எனவே இந்த காலை நேரத்திலே அப்படிப்பட்ட குணங்களை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். பெரிய ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. அப்பா தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஏழையாய் இருந்தாலும், எதிலும் குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும் யாரையும் எங்கள் நாவினால் நாங்கள் குறை பேசாதபடிக்கு அப்பா, அவர்களை அலட்சியம் பண்ணாதபடிக்கு, அவர்களுக்குரிய காரியங்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மிகைப்படுத்தி நாங்கள் பேசாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்கள் நாவை நாங்கள் எங்கள் முழு சரீரத்தையும் தீட்டுப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்படிப்பட்ட நாங்கள் இதுவரைக்கும் அந்த மாதிரி காரியங்களிலே ஏழையை பரியாசம் பண்ணியிருந்தால் ஒரு விசையா எங்களை மன்னிங்க. இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.